ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அத்தன்டிக் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த குழம்பு சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு 7 துண்டு பட்டை, ஒரு 7 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் குட்டி குட்டியாக 2 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவை பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாங்க. மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால பச்சை வாசம் போக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டு செய்யுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட ஒரு 2 to 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மட்டன் ஆட் பண்ண உடனே தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா பச்சை வாசம் அடிக்கும் கறியோடது. ஸோ இந்த மாதிரி மசாலா கூட ஒரு 2 to 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டு ஒரு 6 to 7 விசில் விட்டுறலாங்க. நான் மட்டன் பெரிய பெரிய பீசஸாக வாங்கிட்டு வர சொன்னதுனால 7 விசில் விடணும். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இது ஒரு பக்கம் விசில் வரட்டும். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக முருங்கைக்காய், கத்திரிக்காய் என்ன வேணால் ஆட் பண்ணிடலாம். இது 3ஐயும் சேர்த்தி கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 7 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதில் நான் 2 ஈரல் பீசஸ் போட்டிருந்தேன். அதனால் ஈரல் கூட கொஞ்சம் இந்த சேர்வா தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய 1 இயர் பேபிக்கு நான் எப்போயுமே வீக்லி 2 டைம்ஸ் இந்த சேர்வா ஊட்டுவேன். உங்கள் வீட்லேயும் 1 இயர் 2 இயரில் பேபி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்வா எடுத்து கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் கெயினுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா வெயிட் கெயின் போடுவாங்க குழந்தைங்க. ஸோ நான் வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக இந்த ரெசிபியை என் பாப்பாவுக்கு செஞ்சு ஊட்டிடுவேன். நான் நிறைய வீடியோஸ் பேபி வெயிட் கெயினுக்கும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூடவே ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளியுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புல மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ நான் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் அதில் சேர்வா எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை போட்டு குழம்பு ஆஃப் பண்ணால் போதும். சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் போட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க, பேபி வெயிட் கெயின்ஸ் வீடியோ பார்க்க, அன்பாக்சிங் வீடியோ பார்க்க, அது மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸும் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.